வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே ரத்தத்தை பார்த்தா கொஞ்சம் அலர்ஜிக்காக இருக்கும். நம்ம நிறைய பேருக்கு அப்படி தான். அண்டு இதே ரத்தம் நம்ம வாய்க்குள்ளேருந்து வருதோ இல்லை வாய்க்குள்ளேருந்து ரத்தம் படிஞ்ச பஞ்சு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது எவ்வளோ ரொம்ப டெரிஃபைங்காக இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய டென்டல் ட்ரீட்மெண்ட் ரத்தம் இல்லை ரத்தம் சார்ந்த ட்ரீட்மெண்ட் தான். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதே நம்ம வாயிலேருந்து ரத்தம் தான் ஆகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. லேசர் முறை. ஸோ இந்த லேசர்ஸோட பேசிக்ஸ் என்ன, இது எப்படி வேலை செய்யுது, இதை பற்றிலாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. பட் இந்த லேசர் வச்சு பண்ணுற ட்ரீட்மெண்ட்னால ரத்தம் கொஞ்சம் கூட வாயிலேருந்து வராது. அண்ட் வலி இருக்காது, எந்த ஒரு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. லேசர் யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒரு பர்னிங் ஸ்மெல், அதாவது ஒரு எரிஞ்ச ஸ்மெல் ஒன்று வரும். அது ஒன்று தான். அந்த எரிஞ்ச ஸ்மெல் கூட நாங்கள் பக்கத்தில் இருந்து சக் பண்ணிடுவோம். ஸோ அது கூட பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த லேசர் முறையில் என்னென்ன டென்டல் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணலாம். ஒன்று லேசர் ஃப்ரீனெக்டமி. ஸோ ஃப்ரீனெக்டமி அப்படின்னா என்ன? ஃப்ரீனம்ன்றது நம்ம மேல் உதடில் இருந்து நம்ம பல்லுக்கு நடுவில் போகிற ஒரு தசை. ஸோ இந்த தசை சில பசங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, மேலே இருக்கிற 2 பல்லை சேர விடாமல் தடுக்கும். ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த தசையை ஒரு 10 வயசுக்குள்ளே எடுத்தாதான் அந்த பல்லு சேரும். இல்லைன்னா அதுக்கு பின்னாடி கிளிப் சிகிச்சை போடணும். கிளிப் சிகிச்சை போட்டாலும் அந்த தசையை எடுத்தாதான் கிளிப் சிகிச்சை போட்டாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ ஒரு 7 வயசு 8 வயசு பையனுக்கு இல்லை பொண்ணுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரீனெக்டமி, அதாவது கத்தியை வச்சு கட் பண்ணி தையல்லாம் போட்டால் 1 வாரத்துக்கு அவங்க எவ்வளோ வேதனை அனுபவிப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. ஆனால் லேசர் முறையால் இதை பண்ணும்போது இது ஒரு 5 நிமிஷம் ப்ரொசீஜர். அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இருக்காது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க தாராளமாக போய் பேசலாம், சாப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அடுத்தது லேசர் அசிஸ்டட் நியூ அட்டாச்மெண்ட் ப்ரொசீஜர். இது ஒரு ஈர் வீக்கத்துக்கான ஒரு ப்ரொசீஜர். இப்போ நம்ம ஈரில் ரொம்ப டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃப்ளாப் சர்ஜரி அப்படின்னு ஒன்று பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளாப் சர்ஜரி என்னன்னா, ஈரை லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணி விட்டு உள்ள வரைக்கும் போய் க்ளீன் பண்ணி, பல்லோட வேர் வரைக்கும் போய் க்ளீன் பண்ணி, திருப்பி அந்த ஃப்ளாப்பை க்ளோஸ் பண்ணி சூச்சர்ஸ் போடணும், அதாவது தையல் போடணும். ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு பதிலாக லேசர் வச்சே அந்த ஈருக்கு கீழே நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதை விட்டாச்சுன்னா ஈர் நல்ல ஜிஞ்சைவல் ஹெல்த்துக்கு வந்துடும். அப்புறம் சின்ன சின்ன கட்டிகள், அதாவது கேன்சர் இல்லாத கட்டிகள், இப்போ உதடலையோ நாக்குலையோ ஏதாவது குட்டி குட்டி கட்டிகள் இருந்ததுன்னா அந்த கட்டிகளை இந்த லேசர் முறையால் எதுவும் ப்ளீடிங் எதுவுமே இல்லாமல் ரிமூவ் பண்ணலாம். அப்பர்கலெக்டமி. இப்போ நம்ம 3வது கடவாய்ப்பல் இருக்குது, ஞானப்பல் இருக்குது. அந்த ஞானப்பல் வளரும் போது அது மேலே இருக்கிற இந்த சாஃப்ட் டிஷ்யூ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாப்பாடு உள்ளே போய் தங்குறதுக்கோ இல்லை ஏதாவது சலங்கட்டுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட் டிஷ்யூவை ரிமூவ் பண்ணாதான் அந்த 3rd மோலார் ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த இதை லேசர் முறையில் தாராளமாக பண்ணலாம். அடுத்தது ஜிஞ்சைவெக்டமி ப்ரொசீஜர். ஸோ நம்ம ஈர் ப்ராப்பராக ஒரு கான்டூர்டாக அலைன்டாக இல்லை அப்படின்னா இதை அலைன் பண்ணுறதுக்கு ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது. இந்த ப்ரொசீஜரையும் லேசர் முறையால் பண்ணும்போது இமீடியட்டாக ஹீல் ஆயிரும், ப்ளீடிங் இருக்காது. ஸோ கடைசியாக ஆஃப்டர் சல்சஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் சல்சஸ். ஸோ சில பேருக்கு வாயில் ஸ்ட்ரெஸ்னால புண்ணு வரும். ஸோ வழக்கமாக இதை விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்தாலோ இல்லை வாயில் ஜெல் அப்ளை பண்ணாலோ இந்த ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ் போயிடும். பட் சிலருக்கு என்னதான் டேப்லெட் சாப்பிட்டாலுமே இந்த ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ் போகாது, ரொம்ப வலி இருக்கும், 1 வீக் டோட்டலாக சாப்பிட முடியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லேசர் முறையால் அந்த ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸை ட்ரீட் பண்ணால் இமீடியட்டாக பெயின் ரிலீஃப் வந்துடும். கொஞ்ச நாளைக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ் இதாயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9095280903. இதுலேயும் உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். நன்றி.